Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல எக்ஸல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய group by ஃபங்க்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வச்சு ஒரு டேட்டா செட்ல இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த டேட்டாவை நமக்கு குரூப் பண்ணி தேவை, இல்லை ஆக்ரிகேட் பண்ணி வேணும், அதாவது சம்மரைஸ் பண்ணி வேணும், இல்லை சார்ட் பண்ணி வேணும், அதாவது நமக்கு அரேஞ்ச் பண்ணி தேவை, அசெண்டிங் ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் நமக்கு அரேஞ்ச் பண்ணி வேணும், ஈவன் ஃபில்டர் பண்ணி வேணும்னாலும் இந்த ஒரே ஃபங்க்ஷனை வச்சு என்டையர் டேட்டாவையும் நம்ம சம்மரைஸ் பண்ணி நமக்கு தேவையான ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக பார்த்தோம்னா லைட்டாக பிவட் டேபிளோட ஃப்ளேவர் அடிக்குதில்ல, பட் அதை விட எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த குரூப் பை. இன்னொன்று பிவட் பைங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, பட் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கண்டிப்பாக நம்ம லேர்ன் பண்ணி ஆகணும். ஸோ ஈக்குவல் டு குரூப் பை ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் மொத்தம் நமக்கு 7 ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 ஆர்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட், கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி ஆகணும், மேண்டட்டரி. கடைசியில் இருக்கக்கூடிய 4 ஆர்குமெண்ட் ஆப்ஷனல், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, பட் நம்ம எல்லா ஆர்குமெண்ட்ஸையும் தான் இந்த எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ரோ ஃபீல்ட்ஸ். நமக்கு குரூப் பண்ணி தேவைப்படக்கூடிய டேட்டா எந்த ரேஞ்சில் இருக்கோ அந்த டேட்டா ரேஞ்சை தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். உங்கள் சோர்ஸ் டேட்டா டேபிள் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணும் போது எந்த டேட்டா ரேஞ்சை செலக்ட் பண்ணுறீங்களோ ஹெட்டரோடு சேர்த்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகே, சரி, செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா வேல்யூஸ். நமக்கு சம்மரைஸ் பண்ண வேண்டிய, அதாவது ஆக்ரிகேட் பண்ண வேண்டிய அந்த டேட்டா எந்த ரேஞ்சில் இருக்கோ அந்த என்டையர் ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, வேல்யூஸ்ன்றதுனால வெறும் நியூமரிக்கல் வேல்யூவை தான் செலக்ட் பண்ணணும் கிடையாது, டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணலாம், டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டேட்டா ரேஞ்சையும் செலக்ட் பண்ணலாம். ஸோ அது என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ மூணாவது பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட். ஸோ என்ன ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி, எந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நாம் சம்மரைஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் செகண்ட் இருக்கக்கூடிய இந்த பர்சன்ட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்லி நியூ. எப்படி குரூப் பையோ அதே மாதிரி பர்சன்ட் ஆஃப் வந்து நியூ ஃபங்க்ஷன். ஓகே, பட் நமக்கு இப்போதைக்கு சம் பண்ணி தேவை. ஜஸ்ட் நம்ம சம் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா ஜஸ்ட் நமக்கு கேட்டகரியை குரூப் பண்ணி அழகாக நம்மளுடைய டேட்டா பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் பண்ணி வந்தாச்சு வித் கிராண்ட் டோட்டல். சரி, நல்லா கவனிங்க. இப்போ ரோ ஃபீல்டில் நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு டேட்டா ரேஞ்சை கொடுத்தோம், பட் மல்டிபிள் காலம்ஸையும் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அப்போ இப்போ உதாரணத்துக்கு இயர் அண்ட் கேட்டகரியை குரூப் பண்ணி எனக்கு தேவை. ஸோ அப்போது இயர் கேட்டகரி மல்டிபிள் காலம்ஸை நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம்னா அப்போ மல்டிபிள் காலம்ஸை நீங்கள் அவுட்புட்டாக என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு குரூப் பண்ணி எப்படி சம்மரைஸ் ஆகி வந்திருக்கு, 2021 அண்ட் அதோட கேட்டகரி, 2022 அண்ட் அதோட கேட்டகரி, அண்ட் 2023 அண்ட் அதோட கேட்டகரி, அண்ட் கம்ப்ளீட்டாக அதோட டோட்டல் சேல்ஸ் என்ன, கிராண்ட் டோட்டல் என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேல்யூஸ் ஆர்குமெண்ட்டில் நம்பர் இருக்கக்கூடிய டேட்டா ரேஞ்சை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டேட்டா ரேஞ்சையும் கொடுக்கலாம், அதுவும் சம்மரைஸ் பண்ணி வரும். ஆனால் அதுக்கு சரியான ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நமக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, லைக் அரே டு டெக்ஸ்ட் இருக்குது, கன்கேட் இருக்குது, இல்லை கவுண்ட் பண்ணி தேவைன்னா கவுண்ட் ஏ இருக்குது. ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு அரே டு டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுக்கும்போது கவனிச்சு பாருங்கள். இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம இந்த இதை எடுத்துருவோம், இயர் எடுத்துடலாம். அப்போ இன்னும் நமக்கு நல்ல கிளாரிட்டியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ அப்போது ஒவ்வொரு கேட்டகரியிலையும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்தாச்சு. ஓகே, ஸோ அப்ளையன்ஸில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸில் என்ன, ஃபேஷனில் என்ன, ஸோ இப்படியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். இல்லை எனக்கு வந்து அரே டு டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக கன்கேட் யூஸ் பண்ணுறோம், கன்கேட் யூஸ் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, சேம் ரிசல்ட் தான் வரும், ஆனால் என்ன நமக்கு அந்த கமா இல்லாமல் வரும். ஓகே, இல்லை ஒவ்வொரு கேட்டகரியிலும் எத்தனை ப்ராடக்ட் இருக்குன்ற கவுண்ட் தான் எனக்கு வேணும்னா அப்போ வெறும் கவுண்ட் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், கவுண்ட் ஏ என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போது ஈச் கேட்டகரி என்ன எவ்வளோ கண்டெயின் பண்ணுது, 5 ப்ராடக்டை கண்டெயின் பண்ணுது. டோட்டல் என்ன, 20 ப்ராடக்ட்ஸ் மொத்தமாக. ஓகே, சரி, பர்சன்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போமா. உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூஸில் ப்ராடக்ட்டுக்கு பதிலாக சேல்ஸ் என்ன பண்ணுறேன் எடுத்துக்கிறேன், அண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா பர்சன்ட் ஆஃப் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, பர்சன்டேஜ் காமிக்க போது, வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் இந்த செல்லில் Ctrl+Shift+5 கொடுத்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணாலும் சரி, இல்லை மேலே நீங்கள் ஹோம் டேப்பில் போயிட்டு பர்சன்டேஜ் ஃபார்மேட் எடுத்தாலும் சரி. ஓகே, ஸோ நமக்கு வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணி, நான் ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா, நமக்கு தேவையான நிறைய ரிசல்ட்டை இங்கே நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிங்கிள் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நாம் சம்மரைஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஓகே, எல்லாம் ஓகே தான் ப்ரோ, கேட்டகரியை குரூப் பண்ணிங்க, சேல்ஸை வச்சோம், பர்சன்ட் ஆஃப் வச்சோம், எல்லாம் ஓகே. பட் எனக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸோட ரிசல்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். நமக்கு முன்னாடியே நல்ல ஒரு ஃபங்க்ஷன் தெரியும், என்னது ஸ்டாக் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம உள்ளே கொடுத்துடலாம். ஸ்டாக் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கலாம். எனக்கு சம் பண்ணி வேணும். ஓகே, கமா கொடுத்துட்டு அரே 2ல் நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு
பர்சன்ட் ஆஃப் பண்ணி தேவை. ஓகே, பர்சன்ட் ஆஃப் பண்ணி தேவை. நியூ ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிட வேண்டாம். ஓகே, பர்சன்ட் ஆஃப் பண்ணி தேவை. வேறு என்ன இருக்குது, மேக்ஸ் என்ன அப்படிங்கிறது தேவை. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு டபுள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா இப்போ நமக்கு சம் அமௌண்ட்டும் வந்தாச்சு, பர்சன்ட் ஆஃபும் வந்தாச்சு, மேக்ஸும் வந்தாச்சு. ஸோ இப்படி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம கெட் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹெச் ஸ்டாக், ஹாரிசான்டல் ஸ்டாக்கிங் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். வெர்டிக்கல் ஸ்டாக்கிங் எடுக்கலாம், பட் நாம் எதிர்பார்த்த லேஅவுட்டில் வராது, அதனால் சொல்கிறேன். ஓகே, பட் உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா அப்படியும் தாராளமாக நீங்கள் வெர்டிக்கல் ஸ்டாக்கிங்கும் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த ரிசல்ட் பர்சன்டேஜாக வந்ததுக்கு காரணம் நம்ம அங்கே மேலே வந்து ஃபார்மெட்டை மாற்றணும், அதனால தான். ஓகே, ஜஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணுவோம், நம்பரிங் ஃபார்மெட்லேயே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு குரூப் பை ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுதுங்கிற ஒரு ஐடியா இருக்குது இல்லையா? சரி, இப்போ நம்ம ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போதைக்கு இந்த ஹெச் ஸ்டாக்கை நான் என்ன பண்ணுறேன் எடுத்துடுறேன், அதுக்கு பதிலாக சம் மட்டும் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஓகே, சரி, இப்போ நல்லா கவனிங்க. ஃபோர்த் ஆர்குமெண்ட், ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ஃபீல்டு ஹெட்டர்ஸ். இப்போ நம்ம கொடுத்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல்டு ஹெட்டர்ஸும் வரல. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக கேட்டகரின்னு வரணும். ஓகே, நமக்கு எந்த ஃபீல்டு ஹெட்டர்ஸும் வரல. ஸோ அப்படி ஃபீல்டு ஹெட்டர்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபீல்டு ஹெட்டர்ஸ் கூட போனோம்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, நோ வேண்டாம், டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 0 தான். எஸ் இருக்குது, ஃபீல்டு ஹெட்டர்ஸ் இருக்குது, பட் காமிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இல்லை என்கிட்ட ஃபீல்டு ஹெட்டர்ஸே இல்லை, அதனால் நீயே ஒன்று என்ன பண்ணு, ஜெனரேட் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அப்போ அங்கே என்ன வரும், ரோ ஃபீல்டு 1, ரோ ஃபீல்டு 2 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, இல்லை என்கிட்ட ஃபீல்டு ஹெட்டர்ஸ் இருக்குது, அது ஜஸ்ட் நீ காமிச்சா போதும், எஸ் ஷோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். ஓகே, அப்போனா நமக்கு என்னது கேட்டகரின்னு வந்துடும். ஏன் ப்ரோ இங்கே நமக்கு நம்பருக்கு வரல, நல்லா கவனிங்க. மல்டிபிள் காலம்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு அந்த ஹெட்டர்ஸும் பார்த்திங்கன்னா வரும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா டோட்டல் டெப்த். ஸோ நமக்கு டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா கிராண்ட் டோட்டல் கீழே வருது. இல்லை எனக்கு டோட்டலே வேண்டாம்னா 0 கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் இல்லாமல் நம்ம சம்மரைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து டோட்டல் வேணும் தான், ஆனால் வந்து எனக்கு டாப்பில் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிராண்ட் டோட்டல்ஸ் அட் டாப். ஸோ -1 கொடுத்துடலாம். ஸோ நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு என்ன வந்துடும், அந்த கிராண்ட் டோட்டல் வந்துடும். இல்லை எனக்கு கிராண்ட் டோட்டல் மட்டும் பத்தாது, எனக்கு வந்து சப் டோட்டலும் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் கிராண்ட் டோட்டல் அண்ட் சப் டோட்டல்ஸ் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பாருங்கள் நமக்கு என்ன வருது, எரர் வருது. நல்லா கவனிங்க, கிராண்ட் டோட்டல் மட்டும் வேணும்னா நோ ப்ராப்ளம், நாம் ரோ ஃபீல்டில் ஒரே ஒரு காலமை என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். மல்டிபிள், அதாவது நமக்கு சப் டோட்டலும் வேணும், டோட்டலும் கிராண்ட் டோட்டலும் வேணும், சப் டோட்டலும் வேணும்னா அப்போ ரோ ஃபீல்டில் அட்லீஸ்ட் 2 காலம்ஸாவது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன வரும், சப் டோட்டல் கிராண்ட் டோட்டல் வரும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, இயர் பேஸ் பண்ணி சப் டோட்டல் வந்தாச்சு. அண்ட் கம்ப்ளீட்டாக கீழே பார்த்தோம்னா கிராண்ட் டோட்டல் இருக்குது. ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு வந்து டோட்டல் டெப்த்தில் வந்து கிராண்ட் டோட்டல் மட்டும் வேணும்னா நோ ப்ராப்ளம், நம்மளுடைய ரோ ஃபீல்டு வந்து ஒரே ஒரு காலமாக இருக்கலாம். மல்டிபிள், அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு சப் டோட்டலும் வேணும், கிராண்ட் டோட்டலும் வேணும்னா அப்போ நமக்கு அட்லீஸ்ட் ரோ ஃபீல்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ரோ ஃபீல்டு ஆர்குமெண்ட்டில் 2 காலமாவது என்ன பண்ணியிருக்கணும், செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கவுண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவனமாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சார்ட் ஆர்டர். நல்லா கவனிங்க, அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டர், 2 சார்ட் ஆர்டர் இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னா நாம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே 4 காலம்ஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ராடக்டை தவிர்த்து 4 காலம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ எந்த காலமை பேஸ் பண்ணி நமக்கு சார்ட் பண்ணணுமோ அந்த காலமோட நம்பரை கொடுக்கணும். நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் காலம் வந்து இயர் இல்லையா? ஸோ இயர் வந்து காலம் நம்பர் 1, கேட்டகரி வந்து காலம் நம்பர் 2, ஆக்சுவலாக சேல்ஸ் தான் பார்த்தோம்னா காலம் நம்பர் 3. ஏன்னா நம்ம இதை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு சேல்ஸை பேஸ் பண்ணி தான் எனக்கு சார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ 3 அப்படின்னு நான் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா இப்போ நல்லா கவனித்து பாருங்களேன், சேல்ஸ் வேல்யூ நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆயிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா 2023 டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இல்லை எனக்கு சேம் சேல்ஸ் தான் வேணும், சார்ட் பண்ணி தேவை, ஆனால் டிசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா அதே 3rd காலம் தான், பட் -3 என்ன பண்ணுங்க கொடுங்க. அப்போ நமக்கு பாருங்கள் அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சார்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ 2 விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, முன்னாடி நான் சொன்ன மாதிரி டோட்டல் டெப்த்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிராண்ட் டோட்டல் அண்ட் சப் டோட்டல் வேணும்னா அட்லீஸ்ட் 2 காலமாவது நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ரோ ஃபீல்டில் செலக்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சார்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நாம் நம்மளுடைய ஃபங்க்ஷனில் எந்தெந்த காலமை யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த காலமோட கவுண்ட் நம்பரை தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த காலமோட நம்பரை தான் நீங்கள் என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஓகே, ஸோ அதில் கவனமாக இருங்க. அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா ஃபில்டர் அரே. ஓகே, சரி, இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு இந்த டோட்டல் டெப்த்து சார்ட்டு இதெல்லாம் வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், கமா கொடுத்து எம்டியாக நேராக என்ன பண்ணுறேன், ஃபில்டர் அரேக்கு போயிடுறேன். எனக்கு இப்போ என்ன தேவைன்னா கேட்டகரியை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ அதனால் கேட்டகரி நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலாக இயர் வேண்டாம்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே,
கேட்டகரியை பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும். எனக்கு வெறுமனே ஃபேஷன் மட்டும் வந்தால் போதும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஈக்குவல் டு டபுள் கோட் ஓப்பன் பண்ணி ஃபேஷன் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். எனக்கு ஃபேஷன் மட்டும் வந்தால் போதும், அது அந்த டேட்டா மட்டும் சம்மரைஸ் பண்ணி வந்தால் போதும்னு கொடுத்துடலாம். அப்போ ஃபேஷன் பேஸ் பண்ணி வந்துடும். இல்லை எனக்கு ஃபேஷன் தவிர்த்து மீதி எல்லா ப்ராடக்டாக மீதி எல்லா கேட்டகரி வந்தால் போதும்னா அப்போ ஈக்குவல் டு அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் நாட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபேஷன் எல்லாம் மற்ற கேட்டகரியோட டேட்டா நமக்கு என்ன ஆயிரும், சம்மரைஸ் பண்ணி வந்துடும். ஸோ அப்போ விஷயம் என்னென்னா, குரூப் பை ஃபங்க்ஷனில் வேல்யூ ஆர்குமெண்ட்டில் நம்பரோ டெக்ஸ்ட்டோ எதுவாக இருந்தாலும் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர், சார்ட்டு என்ன வேணாலும் பண்ணி நமக்கு தேவையான ரிசல்ட்டை நம்ம அச்சீவ் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் பிவட் டேபிளோட இதை கம்பேர் பண்ண வேண்டாம். அதை விட எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த குரூப் பை. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஒரு ஃபங்க்ஷனை வச்சு கம்ப்ளீட் டேட்டாவை நம்மளால் சம்மரைஸ் பண்ண முடியும். பட் இதை விட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் பார்த்தோம்னா பிவட் பை. ஓகே, பிவட் பையில் பாருங்கள் நிறைய ஆர்குமெண்ட் இருக்கும். ஓகே, பிவட் பை எடுத்துட்டோம்னா அதை விட அதிகமான ஆர்குமெண்ட்ஸ். பட் நம்ம அதை வேறு ஒரு வீடியோவில் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் ஓகே தான் ப்ரோ, ஆனால் எனக்கு குரூப் பை ஃபங்க்ஷன் வரல, பிவட் பை ஃபங்க்ஷன் வரலன்ற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைலில் போயிட்டு அக்கௌண்ட்டுக்குள்ளே போங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் 365 இன்சைடர் சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு அப்டேட்டை போடுங்க. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும். நிறைய புது புது ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், இன்னும் ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் வந்து இன்சைடர் சேனலில் இருந்தீங்கன்னா அந்த புது ஃபங்க்ஷன்ஸை கெட் பண்ணி உங்கள் ஒர்க்கை இன்னும் ஈஸியாக முடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.